அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கடலியம். கடந்த 17ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகாவில் உள்ள வெங்களூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜவஹர் அலி என்பவர் கனிம வள கொள்ளையர்களால் கொல்லப்பட்டுள்ளார். இது குறித்தான செய்திகள் இன்றைக்கி பரவலாக நம்ம பேசுபொருள் ஆனதுனான ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைக்கி பெரியாரோட சாப்டர் குறித்து இன்றைக்கி தமிழ்நாடு அளவு இன்றைக்கி பேசப்படுறது. இன்றைக்கி அந்த சமூக ஆர்வலர் கொல்லப்பட்டது குறித்து இன்று அளவு இது ஒரு பேசுபொருள் ஆகலை. சில அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டும் கண்டித்துள்ளாங்க. அப்போ இது குறித்து என்ன நடந்தது, இதில் டீப்பாக நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த காணொலியில் அதை விரிவாக பார்ப்போம். ஜவஹர் அலி தொடர்ச்சியாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக சூழலியல் போராளியாக அங்கே இருக்கிற கனிம வள கொள்ளைக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடி வந்துக்கிட்டே இருந்திருக்கார். 5 குவாரிகள் அங்கே இருக்குது. ஆர்ஆர் குவாரிங்கிற குவாரி முக்கியமாக 3 குவாரிகளையும், இன்னொன்று அன்னை வேளாங்கண்ணி குவாரின்னு சொல்லி, ஈஸ்வர் குவாரின்னு சொல்லி ஒரு 5 குவாரிகள் அந்த குவாரியில் இருக்குது. இந்த குவாரிகள் 2022 சட்டப்பூர்வமாக இது நிறுத்தப்பட்டுட்டு, அந்த நிறுத்தப்பட்ட பொழுது இதுக்கு 10 கோடி ரூபா அபதாரம் விதிக்கப்பட்டு இந்த இதை ஒவ்வொரு தலா 5 கோடி ரூபாங்கிற மணியில் 25 கோடி ரூபா அபதாரம் விதித்து 5 குவாரிகளும் மூடப்பட்டுள்ளது. ஆனால் இவங்க சட்டத்துக்கு புறம்பா தொடர்ச்சியாக இந்த குவாரியிலேருந்து எம்சாண்ட் அள்ளப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அங்கே குவாரியிலேருந்து கல் எடுத்து எம்சாண்டு யூனிட்டில் வச்சு அதை நொறுக்கி தொடர்ச்சியாக சட்டப்பூர்வமாக இது சட்டத்துக்கு புறம்பா நடந்துக்கிட்டே இருந்தது. இது குறித்து ஜவஹர் அலி மிகப்பெரிய ஒரு ஆய்வு நடத்தி அது குறித்து கோட்டாட்சியர்கிட்ட கலெக்டர்கிட்ட எல்லார்ட்டையும் தொடர்ச்சியாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருந்திருக்கார். அதுபோக இவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்குக்காக போயிருக்கார். போனவர் அதுக்கப்புறம் இந்த கடந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி அங்கே திருமயம் தாலுகாவோட தாசில்தார்கிட்ட போய் இந்த புகார் கொடுக்கார். இப்படி சட்டத்துக்கு புறமா 75,000 டன் யூனிட் 75,000 லாரிகளில் இந்த எம்சாண்டை சட்டத்துக்கு புறமா திருடி ஒரு இடத்துல குவிச்சு வச்சுருக்காங்க. நீங்கள் உடனடியாக ஆய்வு பண்ணி உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுங்க, நீங்கள் கனிமவளத்துறை உடனடியாக இதில் நடவடிக்கை எடுக்கணுங்கிறத அவர் போய் குற்றச்சாட்டாக வச்சுருக்காரு. டீட்டெயிலான ஒரு மனுவாக கொடுத்துருக்காரு. ஆனால் அதன் பிறகு சாயந்தரத்துக்குள்ளேயே தாசில்தார் மூலமாக அந்த குவாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு நைட்டோட நைட்டாக 300 லாரிகளை வைத்து அந்த குவாரிக்கு திருப்பியும் அந்த எங்கே அள்ளப்பட்டதோ அங்கேயே போய் கொட்டப்பட்டுள்ளது. அது குறித்தும் திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இப்படி நைட்டோட நைட்டாக அள்ளிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் பாருங்கன்னு சொல்லி. ஆனால் அரசு எதுவுமே பார்க்கல. அதன் பிறகு இந்த முதலாளிகள், இதை பொறுக்க முடியாத முதலாளிகள் ராசு ராமையா, அதுபோ 2 முதலாளிகள், பெரும் முதலாளிகள் இவரை கொல்லணும்னு முடிவெடுத்து ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு நபரை கூட்டு காசின்னு ஒரு நபரை கூட்டு இங்கே ஒரு வாடகைக்கு ஒரு லாரியை பிடிச்சி இவரை ஏற்றி கொண்டுட்டாங்க. அந்த கொன்னதை விபத்துன்னு சொல்லி காவல்துறை பதிவு பண்ணுது. காவல்துறை பதிவு பண்ண பிறகு அவங்க மனைவி இவங்க நம்ம கணவர், அவங்க மனைவி பேர் மரியம், அவங்க என் கணவர் இதில் விபத்தில் சாகலை, எனக்கு இதில் சந்தேகம் இருக்குது, என் கணவர் தொடர்ச்சியாக கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லி இவங்க போய் அந்த காவல் நிலையத்தில் போய் புகார் அளிக்காங்க. ஆனால் காவல் நிலையம் இந்த புகாரை ஏற்றுக்கல. இது கொலை கிடையாது, விபத்து தான், அந்த ஓட்டுநரை ஆஜராயிட்டார் அப்படின்னு சொல்லி முடிக்க பார்க்கச்சில தான் திருமயம் தாலுகாவில் இருக்கிற 3 ஜமாத் மக்கள், அந்த இஸ்லாமிய மக்கள் ஒன்று கூடி ஒரு மாபெரும் போராட்டத்தை காவல்துறைக்கு எதிராக பண்ணச்சில தான் அவங்க இதுக்கு கொலை வழக்காவே பதிவு பண்ணுறாங்க. கொலை வழக்கா பதிவு பண்ணி திருப்பி அந்த டிரைவரை விசாரித்த பிறகுதான் இந்த முதலாளி, இந்த லாரி முதலாளியும் டிரைவரும் மாற்றி பேசினதுக்கப்புறம் தான் ராசு, அதுக்கப்புறம் ராமையா, அது போக இன்னொரு அவர் மகன் 3 பேர், தினேஷ்குமார், இந்த 3 பேர் 5 பேரை இந்த வழக்கில் சேர்த்து இதை கொலை வழக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம இதை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும். நீங்கள் கடந்த இந்த 3 ஆண்டுகளில் மட்டும் இந்த குவாரிகளுக்கு எதிராக, கல்குவாரிகள் எதிராக போராடிக்கிட்டு இருந்த கரூர் ஜெகநாதன், சென்னிமலை தமிழ்ச்செல்வன், காவல் கிணறு மணி, வாடிப்பட்டி ஞானசேகரன், இதே மாதிரி 5 பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க, ஐயா ஜவஹர் அலியை சேர்த்து. இப்படி யார் கிரானைட் குவாரிகளுக்கு எதிராக, இங்கே இருக்கிற மணல் குவாரிகளுக்கு எதிராக போராடினாலும் அவங்கள திட்டமிட்டு கொலை. நம்ம இப்போ கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட வல்லநாட்டில் மணல் குவாரிக்கு எதிராக போராடின தடுத்த மணல் குவாரியை அனுமதிக்காத கிராம நிர்வாக அதிகாரியை அலுவலகத்திலே வெட்டி கொண்டாங்க. நம்ம கண்கூட நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அப்போ கனிம வள கொள்ளையை யார் எதிர்த்து பேசினாலும் இன்னைக்கு அது கொலையில தான் போய் முடிக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு அடுத்த கட்டமாக யார் நீ போராடாத, நீ போராடுனா உன்னை கொன்னுருவோம் அப்படின்னு இன்னைக்கு மிரட்டுறது இந்த குவாரிகள். அதான் அரசு வேடிக்கை பார்க்குதாங்கிற கேள்வி தான் இன்னைக்கு இருக்கு. இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க கனிம வள கொள்ளைங்கிறது மிக தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் இருக்கிற மலைகளில் இருந்து அதிகமான குவாரிகள் கொள்ளை. அரசு அதை கணக்கிடுதா, அந்த இது எத்தனை இவங்க ஆண்டுக்கு எவ்வளோ குவாரியில் எவ்வளோ அள்ளுறாங்க, என்னென்ன மாதிரியான எத்தனை குவாரிகள் இது வரைக்கும் தடை செய்யப்பட்டு அது சட்டத்துக்கு புறமா இன்னும் அள்ளிக்கிட்டு இருக்காங்கிறதே அரசு கவனிக்கலை. ஏன் கவனிக்கலை? கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும், இங்கே இருக்கிற கீழே இருக்கிற சாதாரண விவோவில் இருந்து மேலே இருக்கிற கலெக்டர் வரைக்கும் எல்லாத்துக்கும் பணம் பரிமாறப்படுது. அங்கே இருக்கிற அமைச்சர்களுக்கு, அமைச்சரோட பிஏக்கு எல்லாத்துக்கும் சரட்டு மணிக்கு அன்னைக்கு பணம் பரிமாறப்படுது.
இன்னைக்கு தூத்துக்குடியை எடுத்துக்கிட்டோம்னா தூத்துக்குடியில் வந்து சிறிய துறைமுகம் ஓல்டு போர்ட்டுன்னு ஒரு போர்ட் இருக்குது. இங்கே டக்கு இங்கேருந்து மாலத்தீவுக்கு மட்டும் 5 டக்கு 6 டக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த 6 டக்குலையும் டன்னு கணக்கில் ஒரு குறைஞ்சது ஒரு ஒரு 4000 டன்னு 5000 டன்னு கப்பல் தான், சிறிய கப்பல் தான். அது மூலமாக அந்த கிரானைட்டுகள் அங்கே இருக்கிற கல்லுகள் வந்து மாலத்தீவுக்கு போயிட்டு இருக்கு. இதை யார் தடுப்பா கேட்டால் 300 ஆண்டு ஒப்பந்தங்காங்க. இப்படி இன்னைக்கு அரசு இலாக்கா இப்படி திட்டமிட்டு கிரானைட் குவாரிகளை முறைகேடாக நடத்திக்கிட்டு அதை தட்டி கேட்டோம்னா அதை வந்து கொலையில போய் முடிக்குது. இதுக்கு அரசு அதிகாரிகளும் உடஞ்ச. இன்னைக்கு இதே ஜவஹர் அலி கொலையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த தாசில்தார் மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அவரே சொல்றாரு, நான் இப்படி கொடுத்த தகவல் அவருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன், நான் எப்படி அது வந்து சாயந்தரத்துக்குள்ள அங்கே போனதுங்காரு. அப்போ இங்கே இருக்கிற கோட்டாட்சியர் அங்கே இருக்கிற தாசில்தார் எல்லார் மீது இந்த கொலையில் வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும். இன்னைக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு 2 நாளாக அந்த குவாரிகள் ஆய்வு பண்ணப்படுது. உடனடியாக மூடி சீல் வைக்கணும். அங்கே நடந்த முறைகேடுகளை வந்து நீங்கள் சட்டப்பூர்வமாக அதை வழக்கில் கொண்டு வரணும். எத்தனாயிரம் டன்னு எத்தனாயிரம் கோடி இதில் வந்து முறைகேடு நடந்திருக்கு, அரசுக்கு இழப்பீடு நடந்திருக்குன்னு சொல்லி அந்த முதலாளிகள்ட்ட இருந்து அபகரிக்கணும் அவ்வளோ சொத்துக்களையும். இந்த வேலையை அரசு செஞ்சுதாங்கிற இன்னைக்கு கேள்வி இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இது மட்டும் இல்லை, இன்னைக்கு சமூகத்துக்காக செயல்படுறவங்க நிறைய பேர் மர்மமான முறையில் சாகுறாங்க. இன்னைக்கு டங்ஸ்டன் போராட்டத்தில் டங்ஸ்டனை பற்றி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்த ரவிச்சந்திரன் மர்மமான முறையில் இறக்கார் 6 மாதங்களுக்கு முன்னாடி. இன்னைக்கு வந்து பரந்தூர் விமான நிலையத்தில் தீர்மானம் கொண்டு வந்த அந்த ஊராட்சி மன்ற தலைவி வந்து தற்கொலை பண்ணி இறந்துக்கிறாங்க. இதே மாதிரி சமூகத்துக்காக போராடுறவங்க, சமூகத்தை பற்றி சிந்திக்கிறவங்க பாதி பேர் இன்னைக்கு மர்மமான முறையில் இறக்குறதே மிகப்பெரிய ஐயமாக இருக்கு. அப்போ அரசு இயந்திரம் வந்து ஒன்று சிறைப்படுத்துது, இன்னைக்கு சமூக போராளிகளை சிறைப்படுத்துது, இல்லை அவங்கள வந்து கொலை செய்யுது. இந்த மாதிரி கிரானைட் முதலாளிகள் இல்லை இங்கே இருக்க குவாரி முதலாளிகள் கொலை செய்கிறாங்க. அரசு வேடிக்கை பார்க்குது. அரசு இன்னைக்கு இருக்கிற இந்த கனிம வளத்துறை அமைச்சராக இருக்கிற துரைமுருகன் இது குறித்து என்னைக்காச்சும் வாய் திறக்காரா? இங்கே நடக்கிற முறைகேடுகள் பற்றி எதாச்சும் வாய் பேசுகிறாரா? இன்னைக்கு இந்த கேள்வி இன்னைக்கு மக்கள்கிட்ட எழுது. இன்னைக்கு இந்த கொலையோட மட்டும் நிற்காது. நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க யார் யார் போராடுறாங்களோ அவங்கள வந்து சமூக விரோதிகளால் சமூக செயல்பாட்டாளர்கள் கொள்ற காலம் தொடர்ச்சியாக நடக்கும். இதை தடுக்குமா காவல்துறை அப்படிங்கிறது தான் கேள்விக்குழு எழுது. இன்னைக்கு இந்த விஷயத்தில் அரசு உடனடியாக ஒரு சரியான முடிவு எடுக்கணும். அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு அரசாங்க வேலையை கொடுக்கணும். அவங்க நஷ்டஈடு, அவங்களுக்கு உரிய நஷ்டஈடை கொடுக்கணும். இந்த வழக்கு உடனடியாக நீங்கள் வந்து விசாரித்து இதுக்கான சரியான தீர்வு கிடைக்கணுங்கிறத கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.